உமாஸ் மீனு கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தாளிப்பு வடகத்தை வச்சு ஒரு சூப்பரான குழம்புங்க. இந்த தாளிப்பு வடகத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலைங்க. அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே இந்த தாளிப்பு வடகத்தில் இருக்குதுங்க. இந்த தாளிப்பு வடகம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் ஈஸியான மெத்தடில் குழம்பு சீக்கிரம் செஞ்சிடலாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமாங்க. சின்ன வெங்காயம், நம்ம தாளிப்பு வடகம், நம்ம சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், தேங்காய், புளிக்கரைசல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலியில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், புளிக்கரைசல் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். வாங்க அது கூட நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இது கூட கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுட்டு தேங்காய் பாலையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் போட்டதுனால. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வானலியில் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் பாருங்கள் 1 எடுத்துருக்குறேன், அரை மட்டும் போட்டால் போதும். இது நல்லா தூளாக்கிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் பொரியக்கூடாதுங்க. இதை எடுத்து இந்த குழம்புல கொட்டிட்டு சூடான சாதத்தில் இந்த குழம்பை விட்டு நம்ம கிள்ளவிடத்தையும் சைட் டிஷ்ஷாக போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.